இந்த ஜோடி மட்டும் நம்ம பார்த்துருக்கலன்னா நம்ம காருன்ற ஒரு வண்டி வந்து உலகத்திலேயே பார்த்துருக்க மாட்டோம். அவங்கள பத்தி தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் என்னோட யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1844 கார்ல் பென்ஸ் பிறகுறாரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்து குதிரை இல்லாம ஒரு வண்டியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோல் இருந்தது. அதுக்காகவே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. படிச்சு முடிச்ச உடனே அவர் நினைக்கிற விஷயத்த உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல அவர்கிட்ட காசு இல்ல. அந்த டைம்ல இவருக்கும் பெர்தா வெஸ்ன்றவங்களுக்கும் கல்யாணம் ஆகுது. அவங்களோட மனைவி தான் புருஷன் மேல நம்பிக்கை வச்சதுனால அவங்களோட நகைய அடமானம் வச்சு தராங்க. தன்னோட மனைவி தான் மேல வச்ச நம்பிக்கையை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சு 1979 இன்ஜின்ல ஓடக்கூடிய 3 சக்கர வண்டிய உருவாக்குறாரு. இந்த உலகத்தோட முதல் கார் ஓட்டுனது இவரோட மனைவி தான். அதுக்கப்புறம் ஜெர்மனி ஜெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு 1894 விக்டோரியா பென்ஸ் ஒரு காரை உருவாக்குறாங்க. அந்த டைம்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் தன்னோட பொண்ணு பேர்ல ஒரு பந்தயத்துக்காக 30 கார் உருவாக்கி தர முடியுமான்னு கேக்குறாங்க. இவங்களும் அந்த ஆஃபரை உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவரோட பொண்ணு பேர் மோசிடிஸ். இந்த பந்தயத்துல இருந்த மக்கள் அந்த மோசிடிஸ் என்ற பேரை நல்லாவே நோட் பண்றாங்க. அங்கிருந்து தான் அந்த பிராண்ட் மோசிடிஸ் பென்ஸா மாறுது. இந்த வேர்ல்டுல டாப் மோஸ்ட் ரிச்சஸ்ட் கார்னா அதுல இந்த பென்ஸ் காரங்களும் உண்டு. வருஷத்துக்கு மட்டுமே 14.5 கோடியை டர்ன் ஓவர் பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி நிறைய பேர் எப்படியாச்சும் இந்த வாழ்க்கையில நம்ம பென்ஸ் காரை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.